ஹாப்பினஸோட ஜீசஸ் நம்மளை பெயர் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல, ஒரு ஸ்மைலோட. 1 2 go. குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை செய்ய மாட்டேன். ஒன்ஸ் அகைன், குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. நான் மட்டும் ரைட், மத்தவங்க தப்பு, நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை செய்ய மாட்டேன். கீழே விழுந்தா தூக்குவேன் ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவேன் ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை செய்வேன். நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி ப்ரோ. ஒரு ஹாப்பினஸோட, ஒரு ஜாயோட நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. ஒன் மோர் டைம், நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. சத்துருவை கண்டு ஓடிட மாட்டேன், வசனத்தை வச்சு அடிப்பேன் ப்ரோ. கோலியாத கண்டு பின் செல்ல மாட்டேன், நெத்தியில குறி வச்சு தூக்கிடு. ஒன் மோர் டைம், சத்துருவை கண்டு ஓடிட மாட்டேன், வசனத்தை வச்சு அடிப்பேன் ப்ரோ. கோலியாத கண்டு பின் செல்ல மாட்டேன், நெத்தியில குறி வச்சு தூக்கிடு. கீழே விழுந்தா இயேசுவின் ஊழியத்தை செய்வேன். One more time. கீழே விழுந்தா தூக்குவேன் ப்ரோ, இயேசுவின் ஊழியத்தை செய்வேன் ப்ரோ. நாங்க வேற மாதிரி, நீங்க தான் பாடுவீங்க louder. வேற மாதிரி நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. One more action song பண்ணுவோமா? Movement, come on. 1 2 3. கரங்களை தட்டியே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா. ஒன் மோர் டைம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. One more time. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? இயேசு என்னோடு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. One more time. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு
இயேசு என்னோடு. ஓகேவா? 2 go. இயேசு என்னோடு. நீங்க தான் பாடணும், நீங்க தான். வெரி குட். இயேசு என்னோடு வெட்கப்பட்டு. one more time. இயேசு என்னோடு. இயேசு என்னோடு. இயேசு என்னோடு வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா. இயேசு என்னோடு நடப்பதா. இன்னும் சத்தமா. இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? இயேசு என்னோடு இருப்பதா. இன்னும் சத்தமா. நடப்பதா. இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம். Praise the Lord. Hallelujah. You may think எனக்கு பிரேயர் பண்ண தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது எல்லாம் யோசிக்கலாம். ஆனா I request you to say Jesus Jesus Jesus. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. ஜீசஸ் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். Praise the Lord. உங்க ஃப்ரெண்ட் உங்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஜீசஸ் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாங்க. Praise the Lord. Hallelujah. 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 நம்ம இந்த இடத்துல நிக்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. Praise the Lord. Hallelujah. அவர் பெயர் சொல்லி நம்மளை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும். We have only 5 minutes. We are going to close our eyes and we are going to praise our Lord Jesus Christ. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாருக்கும் இந்த சாங் தெரியும் இல்லையா? எல்லாரும் கண்களை மூடி, யாரும் லிரிக்ஸ் பார்க்க வேண்டாம், கண்களை மூடி. அப்பா என்ன நிரப்புங்க, நான் வந்த நிலையில நான் போகக்கூடாது. என் உள்ளம் உங்களுக்கு தெரியும், நான் எந்த இடத்துல நிற்கிறேன் உங்களுக்கு தெரியும், என்னோட பலவீனம் என்ன உங்களுக்கு தெரியும். அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்காம. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். One more time. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கண்களை மூடி. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லுவோமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
எல்லாரும் கண்களை மூடி உணர்ந்து பாடுவோமா? நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை. வாய்களை திறந்து சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். அப்படியே விட்டு கொடுங்க, இயேசுவேன்னு சொல்லி தன்னையே மறந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, எனக்கு வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசு 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 மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, நல்லவரே வல்லவரே மை துதிக்கிறோம் சுவாமி. இயேசு 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நாவுகளை திறந்து குரலை எழுப்பி எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கூவி அழைப்போமா? இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க சத்தமா எல்லாரும் சேர்ந்து இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே அப்பா என்னை நிரப்புங்கப்பா. அப்பா நான் வந்த நிலையில நிரப்ப கூடாது ஆண்டவரே, இதோ இந்த நாளில என்னை நிரப்புங்க, இந்த வல்லமையான நிரப்புங்க. அன்பின் அப்பா எல்லை எங்களுக்காக சிலுவையில பொறிந்திரப்பா. அப்பா இன்னும் அதிகமாய் இதோ இந்த தியானத்துல உங்க அன்பை நாங்க நேசிக்கணும் அப்பா. இல்லை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க அப்பா. நாங்க உமக்கு சொந்தம் என்று சொல்லுங்க, நாவுகளை திறந்து சொல்லுங்க இயேசுவே நாங்கள் உமக்கு சொந்தம் அப்பா. இல்லை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க இயேசுவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் இந்த நேரத்துல கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவரை போல ஒரு தேவன் யாருமே இல்லை. நமக்காக நம்முடைய பாவத்திற்காக சிங்காசனத்தை விட்டு பரலோகத்தை விட்டு இந்த பூமியில வந்து நம்ம பட வேண்டிய துக்கத்தை, நம்ம பட வேண்டிய கஷ்டத்தை தேவன் உனக்காகவும் எனக்காகவும் அவர் சுமந்து கொண்டார். ஆராதனைக்கு தகுதியான தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் உங்களே நீங்க விட்டு கொடுங்க. Jesus will fill you today with the presence, with the power of the Holy Spirit. எல்லாரும் விட்டு கொடுத்து உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். One more time. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர்,
நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. உந்தன் பரிசுத்த ஆவியால் நீ என்னையும் நிறைத்திரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் நீ என்னையும் நிறைத்திரே. நீ நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. துதிப்போமா, அப்படியே துதிப்போமா. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நல்லவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ரபா ஷன்ன ரிபா பா பா. எல்லாரும் விட்டு கொடுத்து அப்பா கிட்ட விட்டு கொடுத்து எல்லாரும் துதிப்போமா, குரலை எழுப்புவோமா. இயேசுவே சொல்லி கூவி அழைப்போமா. ஷகத ரிபா பா 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 பா. ரிபா திஷகத ரபா பா பா ரிகர பா பா பா. வல்லமை 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 இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய அபிஷேகத்தினால உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க நிரப்புங்க தகப்பனே. ரிகா ரூபா ஷந்தர பா பா பா. இயேசு 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 உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ரிகா ருஷகத ரபா பா பா. நன்றி 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 தகப்பனே. நன்றி 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 இயேசுவே. நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை உள்ள கையில பொறிந்து வைத்திருக்கிறவரே அப்பா, உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி குரலை எழுப்பி நன்றி சொல்வோமா. எல்லாரும் சேர்ந்து நன்றி அப்பான்னு சொல்வோமா. நன்றி 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 இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. Thank you Jesus. உங்களுடைய பிரசன்ஸ்க்காக நன்றி ஆண்டவரே. நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அங்க நான் இருப்பேன் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்ஸ்க்காக நன்றி ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க வாசம் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க ஆணிப்பா இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, நீங்க இல்லாம எங்களால எதையும் செய்ய முடியாது தகப்பனே. இந்த பாவமான உலகத்துல பரிசுத்தமா வாழ தகப்பனே உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவை அப்பா. அப்பா, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. உங்களை மட்டும்தான் நாங்க நம்பி இருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா நாங்க கேட்டு கனி கொடுக்கிற மரங்களா எங்களை மாற்றுங்க தகப்பனே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால அப்பா
அப்பா நீங்க முத்திரையிட்டு பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க. எல்லாவற்றும் செய்ய அப்பாவுமால் ஆகாதது ஒன்றுமில்லை தகப்பனே. தாங்கி கொள்ளுங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எங்க உள்ளத்துல பேசுங்க அப்பா. நீங்க எங்க கூட இருங்க தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் அழைத்து வந்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறேன் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானதை போதித்து நீர் நடத்துவீராக, நீர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய அன்பை இந்த பிள்ளைகள் ருசிக்க நீர் கிருபை பாராட்டுவீராகப்பா. உம்முடைய பேரன்பு ஆண்டவரே இவர்களை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்திற்கு எதிராய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே முறியடிந்து போவதாக. எல்லா கண்ணனித்திரைகளின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you all. நீங்கள் இவ்வளவு நேரம் ஒவ்வொரு செஷன்லேயும் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னால் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லணும் அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபனே, நீ இயேசுவை நம்பு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம், சும்மா இயேசுவை நம்புன்றீங்களே, எதனால் நம்பணும்? நான் அவரை நம்புறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ இயேசுவை நம்பினவங்க எல்லாம் நல்லா சுகமாக இருக்கிறாங்களா? நல்ல அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதா? இயேசுவை நம்புன்னு சொல்கிறீங்களே, நான் நம்புறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா இன்றைக்கி எல்லாமே உலகத்தில் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் ஏதாவது செஞ்சால் எனக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கணும், இல்லைன்னா நான் அதை செய்யறதுக்கு ரெடி இல்லை. அப்போ இன்றைக்கு நான் இயேசுவை நம்பணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் அவரை நம்புறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? சும்மா நம்பு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு நாம் அதிகமாக தியானிக்கிற காரியம், இந்த நாளில் நமக்கு என்ன தீம் கொடுத்துருக்காங்க? காட்ஸ் லவ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஆண்டவருடைய அன்பை தியானிக்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அன்பை பார்த்து மயங்கிட்டு இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, நம்மகிட்ட பைபிள் எல்லாத்தையும் இருக்கு, எடுத்தவங்க வாசிங்க. ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 10 and 11. இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் அவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகர் உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நீங்க வெட்க போய் வந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்கள்ல ஐயோ நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு, அதனால எனக்கு அவமானமா போச்சு. நான் நினைச்ச காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கல, அதனால எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. நான் நினைச்ச மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல, அதனால எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன், வெட்கப்பட்டு போய் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்றைக்கு நீ இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது, இனி ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீ எத்தனை பேர் விசுவாசத்தோடு கரங்களை தட்டுறீங்களோ, நீங்க நிச்சயமா பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போக போறதே இல்லை. உற்சாகமாய் கரங்களை தட்டி, விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை தான் நீங்க பாடுனீங்க, வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி. அதை தான் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு, வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுங்களா? ஏன் நம்ம வெட்கப்பட்டு போறதில்லை? எனக்கு நல்ல திறமை இருக்கு, எனக்கு நல்ல படிப்பு இருக்கு, எனக்கு நல்ல வேலை இருக்கு,
அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க. என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு அன்பு செய்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசு இருக்கிறாரு. அதனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நம்மோடு இருக்கிறதுனால தான் நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே கோயம்புத்தூரில் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான சகோதரி இருந்தாங்க. நல்லா படித்தாங்க. படித்து அவங்க வீட்டில் அவங்கள டீச்சர் ட்ரைனிங்க்கு அனுப்புனாங்க. டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாம் முடித்தாங்க. நல்ல ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வேலையில் அவங்க போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. இனி அவங்க லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பிள்ளை வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பிள்ளை, அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளை. அப்போ கட்டாயம் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும், அது நல்லா லைஃப்பில் செட்டில் ஆயிரும், இனி ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னா, அந்த பிள்ளை அப்பா அம்மா ரொம்ப எதிர்பார்த்து இந்த மகளுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா நம்ம லைஃபே செட்டில் ஆயிருன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணுச்சுன்னா, அப்பா அம்மா ஏமாத்திட்டு அது தான் விரும்பின ஒரு பையனோட என்ன செஞ்சிச்சு, ஓடி போயிடுச்சு. உங்க அப்பா அம்மாவுக்கு மிகுந்த ஒரு ஷாக், அதிர்ச்சி. எப்படி பார்த்து பார்த்து நான் வளர்த்தினேன், அவ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தனே, ஒவ்வொரு நாளும் அவளுக்காக நாங்கள் எவ்வளவெல்லாம் தியாகம் பண்ணோம், எத்தனை தியாகம் பண்ணி கடைசியில் இந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு. உங்களுக்கு ஒரே வைத்தறிச்சல், ரொம்ப கோபம், அந்த பிள்ளை மேலே அதிக கோபம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சமயத்தில் அதுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஆகியிருந்தது. கட்டாயம் அந்த டீச்சிங் போஸ்ட் அதுக்கு கிடைச்சிருன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த தாயின் தகப்பனை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த பிள்ளையுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தீயில வச்சு கொளுத்திட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தானே உனக்கு வேலை கிடைக்கும், நீ எங்களை விட்டுட்டு போகலான்றது இந்த சர்டிஃபிகேட்டை நம்பி தானே நீ இருக்கிற, இரு உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா அவர்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தீ வச்சு இதாக்கிட்டாங்க. அதோட அந்த பிள்ளைக்கு அந்த வேலையும் கிடைக்கல, அதனுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக போனது. சொந்த பெற்றோர், பார்த்து பார்த்து வளர்த்துற பெற்றோர், தன்னுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டவங்க. ஆனால் அந்த பிள்ளை ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சின்ன தப்பு இல்லை, அது பெரிய தப்பு பண்ணிருச்சு, ஆனால் ஏற்றுக்க முடியல அவங்களால. அதனால என்ன பண்ணாங்க, அதனுடைய எதிர்காலத்தையே நாசமாக்கக்கூடிய காரியத்தை அவங்களா மனமு வந்து செஞ்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பெற்றோர் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த காரியத்தை செய்தார்கள். இப்போ இதை அப்படி மனசில் வச்சுக்கோங்க. நம்ம பைபிள்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியை நம்ம வாசிச்சு நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் 11 இருந்து உள்ள இறை வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறப்போ நம்ம அடிக்கடி நம்ம கேட்டு நம்ம பழகின ஒரு போர்ஷன், இந்த ப்ராடிகல் சன். அது ஒரு ஊமையாக சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய கடவுளுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு அப்பாவிற்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த இளைய மகன் என்ன செஞ்சாரு, நல்ல அப்பா கூட தான் இருந்தாரு. அப்பா எல்லா காரியத்தையும் அவருக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டே இருந்தாரு. ஆனாலும் இவர் திடீர்னு என்ன பண்ணாரு, அப்பாட்ட ஒரு நாள் போனாரு. போயிட்டு இனிமேல் நான் உங்களோட இருக்க முடியாது, நீங்க சொல்றதையே செஞ்சுட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, எனக்குரிய சொத்தை கொடுத்துருங்க, எனக்குரிய பங்கை நீங்க கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டு என்ன செய்யறேன், நான் வெளியே போறேன். அவர் அப்படி கேட்டப்போ அப்பா என்ன செஞ்சிருக்கலாம், அந்த சொத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஏன்னா அது அவருடைய சொத்து, அவர் சம்பாரிச்ச பணம், அவரா கஷ்டப்பட்டு அவர் உழைத்து சம்பாதித்த அந்த பணத்தை பையனுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு அந்த உரிமையாக கேட்கிறான் பையன் அப்படின்றனால அவர் கொடுத்துட்டாரு. பாருங்க, அவர் என்ன செய்தார், தன்னுடைய மகன் கேட்ட உடனே அந்த சொத்தை கொடுத்துட்டார். ஏதாவது அவர் பேசினதா நம்ம பைபிளில் ஒன்றுமே இல்லை.
உடனே அதை கொடுத்துட்டாரு. இந்த பையன் என்ன செஞ்சானாமா, அந்த சொத்தை வாங்கிட்டு 13வது இறை வார்த்தையை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவர் நெடுந்தூரமாக போயிட்டார். அப்பாவை விட்டு என்ன பண்ணாரு, ரொம்ப தூரம் போயிட்டாரு. ஆண்டவருடைய அன்பை ருசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க இருக்கிறோம்? அவருடைய அன்பை நான் ரசிச்சிருக்கிறேன். போன தடவை கேம்புக்கு வந்தப்போ ஆண்டவர் என்னை நிரப்பினார். ஆண்டவர் தன்னுடைய அன்பினால என்னை மூடினார். அவர் தன்னுடைய கிருபைகளை எனக்கு கொடுத்தாரு. ஆனால் பெற்றுக்கொண்ட நான் இன்றைக்கு எங்கே இருக்கிறேன்? அப்பாட்ட சொத்துக்களை வாங்கிட்டு நெடுந்தூரம் போன பையனை மாதிரி நானும் போயிட்டேனா, இல்லை நான் அப்பா கூடயே இருக்கிறேனா? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த மகன் பாருங்க, அப்பாவோட உறவு வேண்டாம், அப்பாவுடைய இல்லம் வேண்டாம், அப்பா வீட்டில் இருக்க நான் வேண்டாம், ஆனால் அவருடைய சொத்து மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அவர் நெடுந்தூரமாக போயிட்டார், ரொம்ப தொலைவுக்கு போயிட்டார். He went far off, ரொம்ப தூரம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மளும் என்ன நினைக்கிறோம், எனக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் வேணும், கடவுள் தருகிற ஆசீர்வாதங்கள் வேணும், பிளெஸிங்ஸ் வேணும், ஆண்டவர் கொடுக்கிற பிளெஸிங்ஸ் வேணும், நல்ல ஜாப் வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல வெஹிக்கிள்ஸ் வேணும், அதெல்லாம் வேணும். ஆனால் அப்பா கூட ரிலேஷன்ஷிப்பு வேண்டாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்னா அப்பாவோட உறவுன்னா நான் என்ன செய்யணும்? நான் சும்மா அவரோட உறவு கொள்ள முடியாது. நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் பாவம் செய்யாமல் இருக்கணும். நான் அப்பா கூட இருக்கும்போது அப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்குது. ஆனால் நான் அப்பா விட்டு போயிட்டேன்னா என் ஜாலியாக நான் இஷ்டம் போல் நான் வாழலாமே. இந்த சின்ன இளைய மகன் அப்படி தான் நினச்சார். அப்பாவோட பிளெஸிங்ஸ் போதும், சொத்து போதும், அப்பா வேண்டாம், போயிட்டார். ஃபார் ஆஃப், ஹி வென்ட் ஃபார் ஆஃப். என்ன நடந்துச்சு? அங்கே போய் கொஞ்ச நாள் அவருடைய சொத்தெல்லாம் ஒவ்வொன்றா தீர ஆரம்பிச்சிச்சு. இவர் போன நேரத்தில் அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. கடைசியில் என்ன ஆயிட்டாரு? வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டேஜில் பன்றிகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலையில் போய் சேர்ந்துட்டார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு ஒரு இழிவான ஒரு நிலைக்கு போயிட்டாருன்னு. அப்பா கூட அவ்வளவு சந்தோஷமாக இருந்த ஒரு பிள்ளை, அவருடைய ஆசீர்வாதங்களோட அவர் கூடயே இருந்த மகன் இன்னைக்கு பன்றிகளோட, அவனோட இது யார் கூட இருக்குது? இப்போ சகவாசம் பன்றிகளோட இருக்குது. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை. இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது? நம்ம பாவத்தில் இருந்தோம்னா நம்மளுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நான் இன்றைக்கு ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், அவருடைய அன்பை நான் ருசிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் தூரமாக போயிட்டேன், நான் ஆண்டவரே வேண்டான்ட்டு தூரமாக போயிட்டேன்னா நானும் எப்படி தான் இருக்கிறேன்? அதே நிலையில தான் இருக்கிறேன். வெளியே சொல்ல முடியாது. உள்ள எனக்கு பலவிதமான ஏக்கங்கள். ஐயோ, நான் அப்பா வீட்டில் அப்படி இருந்தேனே, இப்படி இருந்தேனே, ஆனால் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேனே, ஆனால் இன்னைக்கு என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லையே, நான் என்ன செய்யறது? கருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 16வது வசனத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, அவருக்கு அறிவு தெளிந்த பொழுது, when he came to his senses. 16வது வசனத்தை வாசிங்க பிரதர். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார், ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அதை கூட அவருக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அவர் பாருங்க, அவர் பசியில வாடிட்டு இருக்கிறாரு. பசியில வாடிட்டு இருக்கும்போது அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன நினைச்சாரு? இந்த பன்றிகளுக்கு போடுற உணவாவது எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. ஆனா என்ன ஆச்சாமா, அதை கொடுக்கறதுக்கு கூட யாருமே இல்லை, யாரும் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. அப்பதான் அவருக்கு என்ன வந்துச்சாமா? அடுத்தது வசனத்தை வாசிங்க. அவர் அறிவு தெளிந்தவராய், அவர் அறிவு தெரிந்தவராய், என் தந்தையின், when he came to his senses, அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. ஐயோ, அப்பா வீட்டில் நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தேன், எவ்வளோ நல்ல சொகுசாக இருந்தேன், எப்படி நான் சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவருக்கு அறிவு தெளிவு உண்டாகிறது. உண்டான உடனே அவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர். அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு
தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க, பாருங்க, தேவைக்கு மிகுதியான உணவு இருக்குது, நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் இங்கு பசியால் சாகிறேனே. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா செல்வங்களையும் பிளெஸிங்ஸையும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதபடி, எதையுமே ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாதபடி ரொம்ப தூரமா போயிட்டேன். என்னுடைய உறவு இன்றைக்கு பன்றிகளோடு இருக்குது. இன்னைக்கு பசியால் வாடிட்டு இருக்கிறேன். ஸ்பிரிச்சுவலாக நான் ஒரு பரிதாபமான நிலைக்கு வந்துட்டேன். பார்க்குறேன் என்ன செய்யறது. இப்போ திரும்பி போகலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் செஞ்சதுலேயே ஒரு நல்ல காரியம் என்னது? நான் அப்பாட்ட திரும்பி போகலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, வாசிங்க சிஸ்டர். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், நான் தந்தையிடம் போய், அப்பா அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராய் நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதி. உம்முடைய மகன் சொல்றதுக்கு லாய்க்கு இல்ல. பாருங்க, யோசிச்சு பாருங்க. எப்படியா இருந்தாலும் அவர் யாரு? அந்த அப்பாவோட மகன், பையன். அது மாறுமா? எப்பவுமே அது மாறுமா? இவர் விட்டுட்டு போயிட்டாரு. போனாலும் அவருடைய இனிஷியல் என்னதான்? அவங்க அப்பாவுடைய இனிஷியல் பேர் தான், அவரு மகன் தான். ஆனா இப்போ அவருக்குள்ள என்ன சிந்தனை வருது? ஐயோ, நான் நீ திரும்பி போனேன்னா என்னைய மகனா அப்பா ஏற்றுக்க மாட்டாரு, பிள்ளையா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அதனால நான் என்ன செய்வேன்? நான் அப்பாட்ட போய் நான் உமக்கு எதிராகவும் நான் விண்ணகத்துக்கு எதிராகவும் நான் பாவம் பண்ணிட்டேன். அதனால என்னை என்ன செய்யுங்க? வேலைக்காரனா ஏத்துக்கங்க, ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கங்க. இன்னைக்கு பாவம் செய்கிற பொழுது, அப்பாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற பொழுது, நம்ம ரொம்ப தூரம் போகும்போது பிசாசு என்ன பண்றான்? நம்மளை அடிமையாக மாற்றி விடுகிறான். நீ சொந்த மகனாக ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டோம். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. அப்போ அடிமையானதுனால இன்னைக்கு அப்பா அப்படின்னு கூப்பிடுற கூட நம்மளால தைரியம் இல்லாம இன்றைக்கு ஒருவேளை நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். இவ்வளவு அன்பை ஆண்டவர் எனக்கு காட்டினாரு, இவ்வளவு அபிஷேகத்தை போன வருஷம் கொடுத்தாரு, நான் இவ்வளவு அன்பை ருசிச்சு இத்தனை நாள் இருந்தேன். ஆனா திடீர்னு நான் விலகி போனதுனால இப்ப நான் எப்படி நான் அப்பான்னு கூப்பிடுறதுன்னு சொல்லி நீ இந்த நேரத்தில் தயங்கி போய் வந்திருக்கலாம். கருமையானவர்களே, உங்களுக்கு தான் நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உலக பிரகாரமான பெற்றோர் தன்னுடைய மகள் தன்னை விட்டு போறான்னு தெரிஞ்ச உடனே அவளுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எரிச்சு அவளுடைய எதிர்காலத்தையே என்ன பண்ணிட்டாங்க? அவங்களே நாசமாக்கிட்டாங்க. அவங்களே அவளுடைய எதிர்காலத்தை முடிச்சு கட்டிட்டாங்க. ஆனா இந்த விண்ணக தந்தைக்கு இந்த இதுல இவர் என்ன செய்றாரு? அவர் தூரத்தில் வருகிற பொழுது, while he was far off, அவர் தூரத்தில் வர்றப்பயே அவருடைய தந்தை அவரை பார்த்தாராம். பார்த்துட்டு என்ன செஞ்சார்? ஏன்டா டேய், உன்னை எப்படியெல்லாம் நான் பார்த்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வளர்த்துனேன். நீ என்ன பண்ண? எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டிய. என்ன மூஞ்சியில் இங்கே வர்ற அப்படின்னு கேட்டாரா? என்ன கேட்டார்? அவர் ஒன்றுமே கேட்கலைங்க. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த 20வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் எந்த கேள்வியும் கேட்கல. நம்மளா இருந்தா நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்டா. அவன் பண்ண காரியத்துக்கு அவனை இந்த வாசப்படியை மிதிச்ச மகனை நீ அதோட சரி, என்ன தைரியம் இருந்தா நீ திரும்பி இந்த வீட்டுக்கு வர நீ அப்படின்னு 4 கேள்வி நல்லா கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். கேட்கற மட்டும் இல்ல, சிலர் என்ன செய்வாங்க? நல்ல 4 சாத்தும் சாத்திருப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவருடைய அன்பை நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் என்ன செய்றார்? ஓடோடி சென்று இந்த மகனை கட்டி தழுவி அவனை முத்தமிட்டு அவனை அரவணைச்சு, இவன் மரித்து போயிருந்தான், இன்னைக்கு உயிரோடு வந்துட்டான், இவனுக்காக நம்ம என்ன செய்யலாம்?
லெட் அஸ் செலிப்ரேட் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு செலிப்ரேஷன் உண்டானதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. நீயும் நானும் தப்பு பண்ணிட்டா நீ சொந்த பெற்றோர்களே உன்னை குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், நீ அப்படி பண்ணவன் தானே, உன்னால் எனக்கு எவ்வளோ நஷ்டம் ஆச்சு தெரியுமா, உன்னை கொண்டு போய் அந்த கோர்ஸில் சேர்த்தேன், 3 மாதத்தில் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன், அதை படிக்கலை, அதில் ஃபெயில் ஆனேன், அப்புறம் அங்கே கொண்டு போய் சேர்த்தேன், அங்கேயும் நீ லாஸ்ட் ஒன்றும் செய்யாமல் அங்கேயும் ஓடி வந்துட்டேன், உன்னால் எனக்கு வாழ்க்கை பூரா கஷ்டம்தான், நீ இருக்கிறதே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை குற்றப்படுத்தி நம்மளுடைய தவறுகளையே சுட்டி காட்டி நம்மளை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஏங்கி காத்துட்டே இருக்கிறார். ஐயோ, என்னுடைய பையன் என்னை விட்டு போன என் மகன் திரும்பி வருவானா, அவன் வந்துட்டான்னா போதும், நான் அவனை அரவணைத்துக் கொள்ளுவேன், அவனை நான் சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம பாவிகளாய் இருக்கும் போதே நமக்காக அவர் என்ன செஞ்சாராமா, நமக்காக பலியானார். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நம்ம பாவிகளாய் இருந்தப்பவே. நீ நல்லாயிட்டு நீ மனம் திரும்பிட்டு நீ வா, அப்புறம் நான் உனக்காக மரிக்கிறேன்னு சொல்லலைங்க. நாம் மனம் திரும்புவதற்காக, நம்ம எப்படியாவது மீட்படையணுன்றதுக்காக, நம்ம பாவிகளா இருக்கும் போதே, நம்ம பாவிகளாய் இருக்கும் போதே, while we were still sinners, அவர் என்னானாரு, Christ died for us. அதுதான் அன்பு. அந்த அன்பை தான் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அன்பு யோசிச்சு பாருங்க. பிதாவாகிய ஆண்டவர், அவர் கடவுள், அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய ஒரே பேரான மகனையே நமக்காக கொடுத்தார். நம்ம கெட்டு அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றக்காக அவர் நம்மளை அவ்வளவாக அன்பு செஞ்சதுனால தன்னுடைய மகனையே கொடுத்தார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நம்ம பாவிகளா இருக்கும் போதே நமக்காக அவர் சிலுவிலே மரித்தார். ஏன்னா அவர் கடவுளுடைய சாயலாக இருக்கிறவர். அதனால தான் இன்றைக்கு நாம் அவருடைய அன்பை நாம் தியானிக்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. நீ எங்கே எவ்வளவு தூரம் போனாலும் சரி, நீ எப்போ அறிவு தெளிந்து நீ திரும்ப வர்றியோ அது வரைக்கும் அவர் காத்திருந்து உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ பாருங்க, இன்னொரு கேரக்டரை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம செபிக்க போகிறோம். இயேசுவோடையே கூட எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? 12 சீடர்கள். அதில் மெயின் சீடர் யாரு? பீட்டர். பேதுரு அவருடைய முக்கியமான ஒரு தலைமை இதில் லீடராக இருந்தார். சீடர்கள் அவர் தான் நம்பர் 1 இருந்தார். அவர் இயேசு கூடயே போவார் எல்லா இடங்களுக்கும். இயேசு ஸ்பெஷலாக அவர் மறுரூபம் மலைக்கு போனாலும் பேதுருவை கூட்டிகிட்டு போவார். அங்கே போய் ஒரு சிறுமியை உயிரோடு எழுப்பணுன்னாலும் பேதுருவை கூட்டிகிட்டு போவார். அப்படி அவர் ஒரு ஸ்பெஷலாக இருந்தார் பேதுரு. எல்லா இடத்துலையும் பேதுரு ஒரு ஸ்பெஷலாக இருந்தார். அவர் எல்லா விதத்துலையும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்படி இருந்த அந்த பேதுருனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன பண்ணார் அவர்? திடீர்னு இயேசு முதலே அவருக்கு முன் அறிவிக்கிறாரு. ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அவருக்கு முன் அறிவிக்கிறாரு. நாம் வாசிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல 13:36 38. சீமோன் பேதுருவே இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். நீங்க எங்க போறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது. உன்னால இப்ப வர முடியாதுன்றாரு. பின்னர் என்னை பின்தொடர்வா என்றார். பேதுரு அவரிடம், பாருங்க, இவர் பேதுரு எப்போதுமே ஆண்டவரோட கூட இருக்கிறாரு. எங்க போனாலும் தனியா 2-3 பேரை கூட்டிட்டு போனாலும் பேதுருவை ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. அப்ப இவர் எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஆண்டவர் கூடயே போயிட்டே இருந்தாரு. அதனால இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ என்னால வர முடியாதுன்னு சொன்ன உடனே இவருக்கு இதாயிடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. அது எப்படி அவர் சொல்லலாம்? நான் அவர் போற இடத்துக்கெல்லாம் கூடவே போயிட்டே இருக்கேன்ல, எப்படி அவர் என்ன நீ வர முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க.
ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? ஏன் இப்ப நான் பின்தொடர முடியாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல, என்ன பிரச்சனை என்ன அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. அதுக்குள்ள இவர் என்ன சொல்றாரு? நான் ஏன் பின்தொடர்ந்து வர முடியாது? நான் எல்லா இடத்துக்கும் உங்க கூட தானே வந்திருக்கிறேன். இந்த தடவை ஏன் இப்போ நீங்க வர முடியாதுன்னு சொல்றீங்க? நான் வருவேன். வர்றது மாத்திரம் இல்ல, நான் உயிரை கொடுக்கறனா கூட என்ன செய்வேன்? உயிரை கொடுத்துருவேன். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு சொல்றாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மச்சான் என்ன ஆனாலும் பரவாயில்லடா, உயிரை கொடுத்தாது இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நான் உனக்கு கூட இருக்கிறேன்டா. அது மாதிரி பேதுரு அந்த காலத்தில் சொல்றாரு, நான் உயிரை கூட கொடுத்துருவேன், ஆனால் நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னாரு. அதே இதே நம்ம மத்தேயுல 26ஆம் அதிகாரம் 31 உள்ள வசனங்களை வாசிங்க. மத்தேயு 26:31 உள்ள வசனங்களை. அதன் பின்பு இயேசு அவர்களிடம் இன்று இரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். ஆண்டவர் அப்புறம் தெளிவா சொல்றாரு, இப்போ நீங்க என்ன செய்வீங்க? இன்னைக்கு ராத்திரியே எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிருவீங்கடா. ஏனெனில் ஆயனை வெட்டுவேன், அப்பொழுது மந்தையிலுள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியிருக்கிற மாதிரி அப்படியே ஆகும். நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிருவீங்க அப்படின்னு அவர் தீர்க்க தரிசனமாக அவர் இறைவாக்கு உரைக்கிறார். நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். உங்களுக்கு முன்பே நான் கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்றாரு. அதற்கு பேதுரு அவரிடம் எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய் விட்டார்கள். சொல்றாரு, சும்மா எல்லாரும் மாதிரி என்ன நினைச்சுக்காதீங்க. சில நேரம் நம்ம சொல்றோம்ல, டேய் மற்றவங்கள மாதிரி என்ன நினைக்காத, நான் எப்படின்னு உனக்கு தெரியல. மற்றவங்க வேணா ஓடிடலாம், ஆண்டவரே நீங்க மற்றவங்கள பத்தி நீங்க பேசிட்டு இருக்காதீங்க, இவனுக்கெல்லாம் ஜுஜிப்பி, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு பேசுங்க. இவங்க எல்லாம் போனாலும் சரி, நான் என்ன செய்வேன்? ஒருபோதும் ஓடி போக மாட்டேன். மற்றவங்க எப்படியோ அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன். வாசிங்க பிரதர். இயேசு அவரிடம் இன்று இரவே சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய்ன்னு அவர் சொல்லிட்டார். பாருங்க, இவர் முதல்ல அவர் சும்மா சொல்லும்போது நான் போகிற இடத்துக்கு இப்போ நீ வர முடியாதப்பான்னு சொன்னப்பவும் செத்தாலும் சரி நான் வருவேன் அப்படின்னாரு. இன்னைக்கு எல்லாருமே போயிடுவீங்க, ஓடி போயிடுவீங்கன்னு சொன்ன உடனேயும் அதெல்லாம் மற்றவங்க எப்படி வேணாலும் ஆகட்டும், அவங்க போனாலும் போயிடுவாங்க, ஆனால் நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன், நான் கட்டாயம் வருவேன், நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சவுண்டு விட்டு அந்த பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவரை மறுதலிச்சிட்டார். இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, வேலைக்கார பண்ணிட்டே பயந்துட்டு அவன் கேட்டப்போ எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, சபிக்கவும் தொடங்கினார்னு வசனம் சொல்லுது. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம். கூடவே 3 வருடங்களாக ஆண்டவர் இவரை ஒரு ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் இதில் தான் நான் திருச்சபையை நான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. எங்க போனாலும் இவரை கூட்டிட்டு போனாரு. அவ்வளவு ஸ்பெஷலா அவர் கூட இருந்த அந்த பேதுரு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதோட மட்டும் நிக்கல, சபிக்கவும் தொடங்கினார்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறோமா? இல்லை பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவருக்கும் நமக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி உன்னுடைய சாட்சி இருக்கிறது? பாருங்க, இவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் நம்ம கூட இருந்து நம்ம கூடயே ஒரு 3.5 வருஷம் இருக்கிறாரு, நம்ம கூட எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்களும் நானும் இருந்தால் என்ன செய்வோம்? இனிமேல் என் மூஞ்சியில் முழிக்காதன்னு சொல்லிடுவோம். நீ என் கூட இந்த பக்கமே வந்துடாத, என் மூஞ்சிலே முழிச்சிடாத. ஆனால் இயேசு என்ன செஞ்சார் தெரியுங்களா? எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி இருக்கிறது. அவர் சீடன் மூலமா அந்த இவங்க இதாயிட்டாரு, அவர் மரித்துட்டாரு, அப்புறம் அவர் கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பெண்கள்லாம் போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே நடக்கிற ஒரு காரியம், மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 6-7. அவர் அவர்களிடம் திகிலுற வேண்டாம்,
திகிலுற வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். நாசரேத்து இயேசுவை தேடுகிறீங்களா? நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி இங்க வந்திருக்கிறீங்களா? அவரு உயிருடன் எழுப்பப்பட்டார். உயிருடன் எழுப்பப்பட்டார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உனக்காக எனக்காக தான் மரித்து அவர் உயிரோடு எழுந்தார். உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்துட்டாரு. அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். இதோ அவரை வைத்த இடம். அதை பார்த்துக்கங்க, நல்லா பார்த்துக்கங்க. அவர் இங்கே இல்லை. நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருவிடமும், பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க எப்படி சொல்றாரு. பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும், மற்ற சீடர்களிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே, அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள். அவரை அங்கே காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, இந்த பேதுருவும் மற்ற எல்லாருமே சீடர் தானே? 12 பேரும் சீடர்கள் தானே? போய் சீடர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. வெறுமனே போய் சீடர்கள்ட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போறேன், நீங்க அங்க வாங்க, அங்க என்ன நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அப்படி சொல்லல? பேதுருவிடமும் ஸ்பெஷலா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பேதுருவிடமும், அதுக்கப்புறம் மற்ற சீடர்களிடம். என்னைக்காவது அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார், அந்த தூதன் மூலமா ஆண்டவர் சொன்னார்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏங்க அப்படி சொல்லணும்? எல்லாரும் சீடர்கள் தானே, போய் சீடர்கள்ட்ட சொல்லுன்னு ஒரே இதில் சொல்லியிருந்தா முடிஞ்சிச்சு. போய் சீடர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, பேதுருவிட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேதுருவை விட்டுறாதப்பா, நீ அவங்ககிட்ட போய் ஃபஸ்ட்டு பேதுருட்ட சொல்லு, அப்புறம் மற்ற சீடர்கள்ட்ட சொல்லு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த பேதுரு என்னை மறுதளிச்சிட்டான், அவன் மறுதளிச்சாலும் கூட இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அதை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி இருக்குது. அதனால ஒருவேளை வராம போயிட்டானா என்ன பண்றது, என்னை விட்டு விலகி போயிட்டானா என்ன பண்றதுன்னு அவருடைய அன்பு பாருங்க. ஆண்டவருடைய அன்பு. ஐயா, அவன் விலகி போயிடக்கூடாது, இந்த குற்ற மனசாட்சினால அவன் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பெஷல் கிரேஸ் அவருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் ஆர்டினரி பாஸ்னா அவருக்கு ஸ்பெஷல் பாஸ். இன்னைக்கு உனக்கும் ஆண்டவர் ஸ்பெஷல் பாஸ் கொடுத்து தான் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த மும்பை பட்டணத்தில் எத்தனை மக்கள், எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா உன்னை பேர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நீ அதை அறிந்து கொள்றது இல்லை, அதை நம்ம உணர்றது இல்லை. சும்மா சொல்லியிருக்கலாம், சீடர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா என் ஆண்டவர், ஐயோ அவன் அங்க குற்ற உணர்வுல அவன் வராம போயிட்டானா என்ன செய்யறது? அதனால அவன்கிட்ட ஸ்பெஷலா போய் சொல்லு, பேதுருட்ட ஸ்பெஷலா சொல்லு. என்னுடைய ஆண்டவருடைய அன்பு அதை அளவிட முடியாதுங்க. அந்த அன்பை நம்ம ருசிச்சிட்டோன்னா நம்ம ஒரு நாள் அவரை விட்டு விலகவே மாட்டோம். அந்த அன்பை நம்ம ருசிச்சிட்டோம்னா நம்ம ஒரு நாளும் அவரை விட்டு விலக மாட்டோம். ஏன் நம்மளால ருசிக்க முடியல? இன்னும் நமக்குள்ள இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள், இந்த குற்ற மனசாட்சி, இந்த குற்ற மனசாட்சி. ஐயோ, நான் ஆண்டவருடைய அன்பை நான் பெற்றிருந்தேன். சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா அம்மா என்னை சொல்லி தான் வளர்த்துனாங்க. நான் சர்ச்சுக்கு ரெகுலராக போயிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் அன்பை விட்டு இப்போ விலகி போயிட்டேன்னு அந்த குற்ற மனசாட்சியோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவருடைய அன்பை நம்மளால் ருசிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்குறார். மகளே, உனக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன். ஒவ்வொருத்தருக்கும் பேரை சொல்லி, ஆண்டவரே நீ அவனை அழைச்சிட்டு வந்துடு. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். சும்மா நீங்க வரலைங்க. அவர் சொல்லியிருக்கலாம், சும்மா சீடர்கள்ட்ட போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஸ்பெஷலா சொல்றாரு, பேதுருவிடமும் அப்புறம் மற்ற சீடர்கள். ஃபர்ஸ்ட் பேதுரு, மறுதளித்த பேதுருவை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அவருடைய அன்பை யோசிச்சு பாரு, அவருடைய அன்பை நினைச்சு பாருங்க. நம்மளா இருந்தா இத்தனை நாள், இத்தனை மாசம் என் கூட இருந்திருக்கிற, இவ்வளவு இதா இருந்திருக்கிற, நான் உயிர் தெழுந்து வந்தவொடனே முதல் ஆளு உன்னை தாண்டா பார்க்க போறேன் வந்து ஒரே இது உன்னை முடிச்சு கட்டிட்டு தான் அதுக்கப்புறம்
அடுத்த வேலை பார்க்கணும். ஏன்னா உன்னை நம்பி நான் உனக்கு திருச்சபையை நான் தரேன்னு சொல்லியிருந்தேனே, ஆனால் நீ என்னை மறுதளிச்சுட்டு போயிட்ட இல்லை அப்படின்னு நம்மளா இருந்தா 4 கேள்வி கேட்டு அவனை அதோட முடிச்சே கட்டியிருப்போம். என் ஆண்டவரின் அன்பு, என் ஆண்டவரின் அன்பு. ஐயோ, இந்த பேதுரு இந்த குற்ற மனசாட்சினால அவன் போயிடக்கூடாது, அவன் விலகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ போய் பேதுருட்ட சொல்லுப்பா, பேதுருட்ட சொல்லு. அவனை ஸ்பெஷல் இன்வைட் பண்ணுறார், ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன். இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் அப்படிதான் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பை இன்றைக்கு நாம் ருசிக்கணும். இந்த அன்பை நம்ம ருசிக்க பழகிட்டோம்னா, இந்த அன்பில் நாம் நிறைய பழகிட்டோம்னா, நிரம்ப பழகிட்டோம்னா நம்மால் அதை விட்டு பிரிய முடியாது. மோசேவினுடைய ஜெபத்தில் நீங்க பாருங்க, திருப்பாடல்கள் 90வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறாரு, 14வது இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய பேரன்பினால் என்னை ஒவ்வொரு நாள் காலையில் என்னை நிரப்பி அருளும். வாழ்நாள் எல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படியாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பினால எங்களை நிரப்புங்க, பேரன்பினால நிரப்பி அருளும். Fill us with your loving kindness that we may be joyful all the days of my life. என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் மகிழ்ந்து கலிகூறும்படியாக, ஏதோ ஒரு நாளைக்கு இல்லை, இந்த ரிட்ரீட்ல இருக்கும்போது நான் ஆடி பாடி துதிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ உலக பிரச்சனை, உலக பாடு, உலக கவலைன்னு நான் போகாதபடி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் மகிழ்ந்து கலிகூறும்படி. Fill us with your loving kindness. உம்முடைய பேர் அன்பினால நிரப்புங்கன்னு ஒவ்வொரு நாள் நம்ம கேட்க பழகிடுவோம். இன்னும் இந்த அன்பை நம்ம ருசிக்கலைங்க, இன்னும் ருசிக்கல. அதனால தான் நம்மளால சொல்ல முடியல. இந்த அன்பை ருசிக்கணும்னா பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையில நம்ம வாசிக்கிற பொழுது, நமக்குள்ள தூய ஆவியானவர் வருகிற பொழுது அவரோட சேர்த்து ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுதாமா. அதை வாசிங்க சிஸ்டர், அது வாசித்து நான் முடிக்க போகிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடவுளுடைய அன்பு நம்மளுடைய உள்ளங்கள்ல தூய ஆவியானவர் வருகிற பொழுது நம்முடைய உள்ளங்கள்ல பொழியப்படுதாமா. அந்த தூய ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்க. அதை பெற்றுக்கொள்கிற பொழுதுதான் அந்த அன்பின் முழுமையை நம்மளால ருசிக்க முடியும். அது எவ்வளவு அன்பு! நான் அவரை விட்டு நெடுந்தூரம் போனா கூட என்ன நான் திரும்பி வர மாட்டேன் நான் காத்திருக்கிற அன்பு. அவரை மறுதளிச்சுட்டு அவர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னதோட இல்லை, சபிச்சுட்டு போனா கூட ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்கிற அன்பு. பேதுருவிடமும் மற்ற சீடர்களிடம் போய் சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்கிற அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்பினால நிரப்பப்பட இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த அன்பை நீங்க ருசிக்க பழகிட்டீங்கன்னா வேற எந்த அன்பு உங்களுக்கு தேவையா இருக்காது. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் இட் வில் ஃபேட் அவே. மற்ற அன்பெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். நமக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியாது. ஐயோ, என் ஆண்டவருடைய அன்பு அது எனக்கு போதும், ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு எனக்கு கிடைச்சா போதுன்னு நம்ம ஏங்குகிறவர்களாக மாறிடுவோம். ஆகவே இன்னைக்கு நீ எங்கே இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நீ மறுதளிச்ச நிலையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். உன்னை தன்னுடைய அன்பினால நிரப்ப போகிறார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அப்படியே குனிஞ்சு வணங்கி ஆண்டவரை ஆராதிச்சு அப்படியே எழுந்து நிற்பீங்களா? கண்கள் மூடியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கண்கள் மூடியே இருக்கட்டும். கண்கள் மூடி உன் உள்ளத்துல இயேசு வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் இந்த உலகத்துல நீ வாழ்ந்த அந்த 20 வருஷத்தை நினைச்சு பாப்பியா? இந்த நாள் உங்க அம்மா வயிற்றுல நீ கருவா உருவாகி அந்த நாள்,
நீ பிறந்த your date of birth, நீ பிறந்த அந்த நாள், அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை your life is completely open in front of Jesus. நீ நினைக்கலாம், என்னை அன்பு செய்ய ஒருத்தரும் இல்லைப்பா, என்னை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே, என்னை நேசிக்க நான் யாரையோ தேடி போனேன், இதுவரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு கிடைக்கலப்பா. உங்க அன்பு என் வாழ்க்கையை மாற்றணும்னு நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். உன் கடந்த காலம் இந்த 20-25 வருஷத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா நீ அவரை விட்டு விலகி போன நேரம் தான் அதிகமாக இருக்கும். அவரை மறுதளிச்ச நேரம், தவறி போன நேரம், உன்னை அநேகர் காயப்படுத்தியிருப்பாங்க, குற்றப்படுத்தியிருப்பாங்க, செத்துப்போன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் உன்னை படைச்ச கடவுள் he has not given up the hope on you. உன் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை என்ன அப்படியே தான் இருக்கு. மகனே மகளே, என்னை தேடி என் பாதத்தில் வருவாயா? இந்த ஒரு நாள், இந்த 1 மணி நேரம் அவர் அன்பை மட்டும் நீ சுவைச்சிட்டுனா your future is going to be completely different. Your future is going to be completely different from today if only you listen to his voice. ஒருவேளை ஆண்டவர் இயேசு நீ பண்ண தப்புக்கெல்லாம் தகுந்தபடி உன்னை நடத்தி இருந்தா நீ உயிராவே இருந்திருக்க மாட்டியே. ஒருவேளை நீ செஞ்ச பாவம்லாம் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா உன் முகத்தை எப்படி நீ வெளியே காட்டுவ? இயேசு மட்டும் உன் கூட இல்லைனா your life would have come to nothing. நீ மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால், அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, என்னை அரவணைக்க யாருமில்லை, என்னை தேற்றிடவோ யாருமில்லை, என்னை தேடிடவோ யாருமில்லை. என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே என் பலன் தந்தீர். என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே என் பலன் தந்தீர். நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனத்திற்கு மருந்தானி. நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானி. என் இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பு கிடா என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை. அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போ
போயிருந்தார். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ மடிந்திருப்பேன். என் தோல்வியின் நேரத்தில் நீரே என் துணையானி. நான் தவறின நேரத்தில் உம் கரத்தில் ஏந்தி கொண்டீ. சேர்ந்து பாடுவோமா? நான் தோல்வியின் நேரத்தில் துணையிருந்தீ. நான் தவறின நேரத்தில் உம் கரத்தில் ஏந்தி கொண்டீ. என் தோல்வியின் நேரம் நான் கலங்கின நேரம் உம் தோள் மீது சாய்த்து கொண்டீ. என் தோல்வியின் நேரம் நான் கலங்கின நேரம் உம் தோள் மீது சாய்த்து கொண்டீ. என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு. என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு. என்னை தேற்றிடவோ என் இயேசு உண்டு. என்னை தேடிடவோ என் நேசர் உண்டு. என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு. என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு. என்னை தேற்றிடவோ என் இயேசு உண்டு. என்னை தேடிடவோ என் நேசர் உண்டு. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. சேர்ந்து பாடுவோமா? உம்மை போல வேற தெய்வமே இல்லப்பா. என்னை அன்பு செய்ய வேற யாரும் இல்ல ராஜா. நீங்க போதும்பா. உங்க அன்பு எனக்கு போதும். உங்க பிரசன்னை எனக்கு போதும். உங்க அன்பு எனக்கு போதும் ராஜா. யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட உம்மை போல என்னை தாங்கிட உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட உம்மை போல யாரும் என்னை இல்லப்பா. தாங்கிட உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். சேர்ந்து பாடுவோமா? நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நீங்க மட்டும் இல்லைனாப்பா என் வாழ்க்கையை மாறி நீர் இருக்கு. மட்டும் உமது அன்பை மட்டும் இல்லைனா தகப்பனே. போயிருந்தார். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் என்றோ எங்கோ படிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் எங்கோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என்னை அரவணைக்க யாரும் இல்லை. என்னை தேற்றிடவோ யாரும் இல்லை. என்னை தேடிடவோ யாரும் இல்லை. என்னை புரிந்து கொள்ள
இயேசு உண்டு, இயேசு உண்டு, என்னை அரவணைக்க இயேசு உண்டு, என்னை தேற்றிடவோ இயேசு உண்டு, என்னை தேடிடவோ என் நேசர் உண்டு. இந்த நேரத்தில் அப்படியே கரங்களை மேல உயர்த்துவீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னை தேற்றிட நீங்க இருக்கீங்க ராஜா, நீங்க எனக்கு போதும் தகப்பனே, உன் பிரச்சனை எனக்கு போதும் அப்பா, என்னை தேற்றிட நீங்க இருக்கிறீங்க. என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க நேசர் உண்டு, என்னை தேற்றிடவோ என் இயேசு உண்டு, என்னை தேடிடவோ என் நேசர் உண்டு. என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க நேசர் உண்டு, என்னை தேடிடவோ என் இயேசு உண்டு, என்னை தேடிடவோ என் நேசர் உண்டு. நீங்க இருக்கிறீங்க ராஜா, உங்க பிரச்சனை எனக்கு போதுமாப்பா. உலக மனிதர்கள் என்னை கைவிடலாம், சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் என்னை கைவிடலாம், ஆனா இனி இந்த உலகத்துல நான் வாழ்ந்தா உமக்காக வாழ்வேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காக வாழறப்பா, உம்மை நேசிக்கிறேன். என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. நீங்க தான் என் எஜமானன், என் மனவாளன், எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. அப்பா அந்த பிரச்சனை நிரப்பட்டு, அந்த வல்லமை நிரப்பட்டும் ராஜா, அந்த அக்கினின் வல்லமைகளை நிரப்பட்டும் தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் உனக்கு முன்பாக, உன்னை நேசிக்கிற கடவுள் உனக்கு முன்பாக. நீ நினைக்கலாம், நான் அந்த தியானத்துக்கு வந்துட்டேன். இல்லை மகனே மகளே, அன்பு தம்பி தங்கச்சி, என் ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய அன்பு உன்னை இந்த இடத்துல இழுத்து வந்திருக்கு. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி நல்ல வல்லமையா துதிப்பீங்களா? ஹalleluya ஹalleluya. சத்தமா வாயை திறந்து உன் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கார். ஹalleluya நல்லா துதி. ஹalleluya 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 ஹalleluya. கட்டுகள் உடையட்டும், நாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஹalleluya. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மீது வைக்கிற நம்பிக்கை அதிகரிக்கப்படுவதப்பா. நம்பிக்கை நாவில் நிரப்புங்கப்பா. உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன், உம்மை நம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய கிருபையினால நிரப்போம் நிரப்போம். இயேசுவே நிரப்போம். ஷாபா ரிகாபா தூரா ஷாபா கதூரா லஃபராபா. நம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய கிருபையினால நிரப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி இருந்தாலும் உம்மை நம்பிக்கொள்ளக்கூடிய கிருபை தாரும். அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. நன்றி தகப்பன், நன்றி ராஜா. இதயங்கள் திறப்படட்டும், அன்பு ஊற்றப்படட்டும். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். பாடுவீங்களா? நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். வெரி குட். என்ன அழகா நம்பிக்கையே. கண்ணீரோட சொல்லுவீங்களா?
இந்த உலக மனுஷங்களை உங்களை ஏமாத்தி இருக்கலாம், உலக நண்பர்கள் உன்னை ஏமாத்தி இருக்கலாம், லவ் பண்ண பையன் உன்னை விட்டு போயிருக்கலாம், லவ் பண்ண பொண்ணு உன்னை மறந்து விட்டு போயிருக்கலாம். ஆனா உன்னை படைச்ச கடவுள் அப்படி இல்லை. இந்த நாள் வர, இந்த நேரம் வர உன்னை அன்பு செய்யறான். அவரை பார்த்து சொல்லுவியா, நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்க தான். மீண்டும் ஒரு முறையா நன்றி தகப்பன. குரலை கேளுங்கப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறையா நான் நம்புறேன். கரத்தை பிடிங்க ராஜா. ஒவ்வொருத்தருடைய கரத்தை பிடிச்சி உங்க அன்பை ஊற்றுங்க தகப்பன். அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த ஆண்டவரை இயேசுவை பார்த்து உன் உள்ளத்தில் இருந்து சொல்லு, உங்க முகம் என் உள்ளத்தை அப்பா, அது போதும். உலக நண்பர்களை ஏமாத்திட்டாங்க, கூட இருந்த ஃப்ரெண்டு கூட என்ன மறந்துட்டாங்க, அப்பா அம்மாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கல, பிறந்ததுலேருந்து நான் வழியில வளர்ந்தம்பா, பாசத்துல இல்லை, வழியில பயத்துல ஒவ்வொரு நாளும் அப்பா குடிச்சு வந்து அடிச்சு அந்த வழியில நான் தூங்கினேன். ஒரு நாள் கண்ணீர் இல்லாம நிம்மதியா தூங்கினது இல்லை. ஆனா உங்க அன்பு எனக்கு இதுவரை இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, நன்றி அப்பா. நீங்க போதும், உங்க அன்பு எனக்கு போதும் தகப்பனே. கண்கள் மூடியே இருக்கட்டும். ஒருவேளை இந்த 25 years ஆஃப் யுவர் லைஃப், இந்த 20-25 வருஷத்துல உன்னை யார் யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ, உன்னை பத்தி பல விதமா தவறா பேசியிருக்கலாம். ஏன் உங்க அப்பா அம்மா கூட அசிங்கமா கெட்ட வார்த்தையால உன்னை கேட்டிருக்கலாம். ஒருவேளை உள்ளத்துல தோன்றிருக்கலாம், நான் எதுக்கு பிறந்தேன், எனக்கு கடவுளை எதுக்கு படைச்சாரு, பிறந்த அந்த நேரத்தில் இருந்த நாள் வர என் கண்ணுல கண்ணீர் தான் வந்ததே ஒழிய வாயில சிரிப்பு வந்தது இல்லையே. மகனே மகளி, நினைக்கிறியா? அந்த மோமெண்ட்ஸ்லாம் அப்படியே நினைச்சு பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாயா? Just throw all of your pain on the cross of Jesus. இயேசுவை பார்த்து அவர் மேல இந்த காயங்களை எல்லாம் இந்த நேரத்தில் போடு. உன்னை காயப்படுத்தினது யாராவது இருக்கலாம், எவராவது கூட இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம். Maybe you didn't receive enough love of your parents, siblings. Now put on Jesus all of that pain. ஆண்டவருடைய கையை அப்படியே பாப்பியா சிலுவையில், அதில் வெறும் ஆணி மட்டும் இல்லை, உன் பேரும் அதில் இருக்கு. அந்த பேரை பக்கத்தில் கையில் எழுதி வச்சுட்டு, இந்த மகனுக்காக மகளுக்காக நான் என் உயிரையை கொடுக்குறேன்னு செத்தாரே, அதை விட அன்பு இந்த உலகத்தில் எங்க கிடைக்கும்? வேற எங்க கிடைக்கும்? அந்த ஆண்டவர் அப்படியே பார்த்து சொல்லுவியா, நன்றிப்பா, என் பேரை உங்க உள்ள கையில பொறிச்சு வச்சிங்களே, பொறிச்சு வச்சது இல்லாம தினம் உத்து பெற பார்க்குறீங்களேப்பா, என் பேரை பார்த்து ஒவ்வொரு நாளும் என் மகன் சுட்டி அழைக்கிறீங்களே, நீங்க மட்டும் என்னை நினைச்சு பார்க்கலன்னா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். பிறந்த அந்த நாள்ல இருந்து இந்த நேரம் வர, whatever that you have gone through, offer everything to Jesus. பாட்டை பாட அந்த வரிகளை உணர்ந்து இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அவரை பேரை சொல்லி நீ கூப்பிடுற நேரத்தில், இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த போறார். உடல்ல இருக்கிற முதல் நாளிலேயே உன்னை சுகப்படுத்த ஆண்டவர் சொல்றார். whatever may be the pain in your body, maybe physical pain, sickness, difficulty, problem, whatever, உடலால நீ கஷ்டப்படலாம இருக்கலாம், ஆனா உள்ளத்தால வேதனைப்பட்டு வந்திருக்கலாம். அதை எல்லாத்தையும் இயேசுகிட்ட கொடுத்து, இயேசுவே என்னை சுகப்படுத்துங்கப்பான்னு அப்படியே சொல்லுவீங்களா? நன்றி தகப்பனே, உங்க கையில என் பேரை எழுதி வச்சீங்களே, பொறிச்சு வச்சீங்களே, நன்றி அப்பா. உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? உங்க கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? தின உத்து என்ன பார்க்குறீங்க?
தினம் உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? ஓ, உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு, அது என்ன எல்லாருமா உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு, அது என்ன வரைஞ்சீங்க? தின உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? தினம் உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? ஏ ராசாவே ஏசையா, கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? தின உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? தினம் உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? மீண்டும் எல்லாருமா சேர்ந்து கைகள் ரெண்டுமோ அழகு, எல்லாரும் என்ன வரைஞ்சீங்க? நன்றி தகப்பன. உங்க கைகள் ரெண்டுமோ அழகு, அது என்ன வரைஞ்சீங்க? தின உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? தினம் உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? என் இதயத்தையே கொள்ளையடிச்சவரே, என் இதயத்துல வாழ்பவரே, இதயத்தையே கொள்ளையடிச்சவரே, நீங்கதான் ராஜா. இதயத்தில வாழ்பவரே, ஓ என் ராசாவே ஏசையா, ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? தின உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? என்ன உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? அம்மா அப்பா எனக்கு நீங்கதான், ஆருயிரும் எனக்கு நீங்கதான். அம்மா அப்பா எனக்கு நீங்கதான், ஆருயிரும் எனக்கு நீங்கதான். ஓ என் ராசாவே ஏசையா, ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? உங்க கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க? தின உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? தினம் உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? எல்லாருமா சேர்ந்து உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு, நன்றி அப்பா, என்ன வரைஞ்சீங்க? நன்றி தகப்பனே. உங்க கைகள் ரெண்டுமோ அழகு, என் பேரை எழுதி வச்சீங்களேப்பா. தினம் உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? ஜீசஸ், உத்து உத்து என்ன பார்க்குறீங்க? என் ஆசையெல்லாம் நீங்க தானப்பா, என் மனசெல்லாம் நிறைஞ்சவரே, என் ஆசையெல்லாம் நீங்க தானப்பா, நீங்க தான்ப்பா, என் மனசெல்லாம் நிறைஞ்சவரே. எல்லாருமே சேர்ந்து திரும்ப பாடுவீங்களா? ஆசையெல்லாம் நீங்க தானப்பா, நீங்க தான் என் மனசெல்லாம் நிறைஞ்சவரே. ராசாவே, என் ராசாவே, இசையா,
ராசாவே ஏசையா. உங்கள் கைகள் ரெண்டுமோ அழகு அதில் என்ன வரைஞ்சீங்க? உங்க கைகள் ரெண்டுமோ அழகு அதில் என்ன வரைஞ்சீங்க?